மாதிரி தெரியுது. அடியே ஒத்தரசா, இது என்னடி கோலம்? பகல் நேரத்துல இவ்வளவு நகையை போட்டு வெளியில வர? ஆமாமா, நேத்து தான் வாங்கினேன் நகைலாம். அதான் சரி எல்லாரும் பார்க்கணும்ல, அதுக்கு தான் போட்டுட்டு வந்தேன். என்னடி சொல்ற? நேத்து வரைக்கும் கோயில் கோயிலா போய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு என்னன்னா இவ்வளவு நகையை போட்டிருக்க? என்ன சத்தம் இங்க? அவளை பார்த்து கத்துக்கூட எறும்பு மாடு. கோயில் கோயிலா போய் தினம் சாப்பிடுவா. அவன் புருஷன் கொடுக்குற காசை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு நகை வாங்கியிருக்கா. நீயும் இருக்கிய எனக்கு பிள்ளைன்னு. நான் கொடுக்குற காசை பூரா வாங்கி வாயில ஏதாவது வாங்கி தின்ற. அப்புறமா என்ன துட்டுக்கூடன்னு கேட்டு என் குடும்பத்தையே நாசமாக்கிட்டேடி. என்ன ஒத்தரசா, எங்கேயாவது வந்து திருடிட்டு வந்துட்டியா? அந்த மாதிரி புத்தியெல்லாம் எனக்கு கிடையாது. நான் சொந்தமா உழைச்சி என்னோட முயற்சியில வாங்கினது. இருந்தாலும் நம்ப முடியலையே, எங்கேயோ டவுட்டா இருக்கே. என்னது இது ஏக்கா ஒத்தரசாக்கா? எதுவும் சினிமால நடிக்க போறீங்களா இல்ல நாடக கம்பெனில எதுவும் நடிக்க போறீங்களோ? அண்ணாச்சி, நான் சந்தோஷமா இருக்கேன். நீங்க தேவையில்லாம வாயை கொடுத்து என்கிட்ட மாட்டிக்காதீங்க, அப்புறம் டென்ஷன் ஆயிடுவேன். எப்படித்தான் இவ்வளவு நகையை வாங்குறாளுன்னு தெரியல. நம்ம இந்த கழுத்துல போட்டிருக்க அரகரம் நகையை வாங்குறதுக்கே தன்னால படாத பாடுபட்டிருக்கோம். என்னவுல ஒத்தரசா, என்ன நடக்குது? ஒன்னும் புரியலையே. ஒன்னும் புரியலன்னா ஸ்கூலுக்கு போ. ஆனா அவனால இருந்து படி, 1 2 படி, படிச்சுட்டு வா. என்னவுல நீ நேத்து வரைக்கும் கோயில்ல அந்த கோயில்ல போய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்து இன்னைக்கு என்ன நகையை போட்டு அள்ளி போட்டு வந்திருக்கே? எங்க கவரிங்களா இல்ல, இதெல்லாம் அதுக்கும் மேல. அதான் அதுக்கும் மேலனா இப்ப களவாண்டதா இருக்கும். இந்த மாதிரி சில்லித்தனமா என்கிட்ட பேசாதீங்க. சரி ஒத்தரசா, அந்த கம்மல் மட்டும் ஒர்க்க கூட நான் போட்டு பார்த்துட்டேன். ஏமா, அதெல்லாம் காது இருக்கிறவங்க தான் கம்மல் போடுவாங்க, உனக்கு காதே கிடையாது. நான் பெத்த பயவளைய பாரு, வாயை பாரு. இது என்ன நாடக கம்பெனில இருந்து யாரும் தூக்கிட்டு வந்துட்டாங்களா இங்க? ஏடி கோசு பாத்தியாடி, இவ ரொம்ப அலம்பு பண்ணிக்கிருக்காடி. எங்க இருந்து திருடிட்டு வந்தான்னு தெரியல. ஏக்கா அதெல்லாம் சரிக்கா, அவன் மண்டல என்னக்கா அது என்ன நெத்திச்சுடியா? எங்கேயோ இருந்து தொங்கிட்டு இருக்கு, இதை நூல் வச்சு கட்டி தொங்கின மாதிரி. நீ சொல்றது வந்து சின்ன சைஸ்னாதான் அப்படி நெத்தியில கரெக்டா நிக்கும். இது வந்து பெரிய சைஸ்னால அப்படிதான் நூல் மாதிரி தான் கட்டி தொங்க விட முடியும். இந்த பத்தி இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கா. ஒரே நாள் எப்படி இப்படிலாம் நடக்கும்? ஏக்கா அவ ப்ராடுக்கா, வாயை திறந்தாலே ஏதோ ப்ராடு விட்டுக்கிட்டு தான் இருப்பா. அவளெல்லாம் முழுசா நம்ப முடியாது. உங்க அப்பா தேடிக்கிறாரு. உங்க அம்மா நகையெல்லாம் நாங்களாம் ஒன்று பிடிங்க வச்சிருக்க மாட்டோம். கூட்டிட்டு போங்க அம்மாவை. இல்லை சட்டி மண்டையா, உங்க அம்மாக்கு ஏதுடா இவ்வளோ நகை? ஒழுங்கா உண்மையை சொல்லிரு. உண்மையை சொன்னீங்கன்னா நான் உனக்கு 5 ரூபா சாக்லேட் வாங்கி தருவேன். நீங்க என்கிட்ட எதுவும் கேள்வி கேட்காம இருங்க. கேள்வி கேட்காம இருந்தீங்கனாலே நான் உங்களுக்கு 10 ரூபா சாக்லேட் வாங்கி தரேன். உங்க அம்மா நல்லா உனக்கு ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்காடா. நல்லா பேசுறியே. தேவையில்லாம என்கிட்ட பேசாதீங்க. உங்க வேலை ஏதோ அதை மட்டும் பாருங்கண்ணே. தம்பி நீ முன்னாடி போ, அம்மா வாரேன். ஏம்மா, நான் ஸ்கூலுக்கு ப்ராஜெக்ட் செய்யறதுக்காக நியூஸ் பேப்பர்லாம் வாங்கி வச்சேன். நீ எதுக்குமா அதெல்லாம் வெட்டி போட்டிருக்க? தம்பி போன்னு சொன்னேன். அம்மா வாய் பேசாம போ. நேற்று தான் எல்லார் வீட்டில் வந்து நியூஸ் பேப்பரை கொடுங்கன்னு வாங்கினா. இப்போ இவன் மகனும் சொல்கிற நியூஸ் பேப்பரை வெட்டி போட்டிருக்கான்னு. இன்னைக்கு என்ன திடீர்னு கழுத்தில் நகையோட வந்திருக்கா? எங்கேயோ இடிக்குதே. ஒத்தரசா, எனக்கு உன் கம்மல் மட்டும் கொடுல. எங்கள் ஃபங்க்ஷன் வீடு வேறு வருது, எங்கள் சொந்தக்காரி வீடு. கொஞ்சம் ஒன்றும் இல்லாமல் போனோன்னா ஒரு மாதிரி கேவலமாக நினைப்பாளுங்க. உன் கம்மலை மட்டும் ஒரு நாள் கூட நான் போயிட்டு கொண்டு வந்து தந்துடுறேன். அப்படியெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது. என் வீட்டுக்காரர் தெரிஞ்சுன்னா அவ்வளோதான், திட்டுவார் என்னை ரொம்ப. ஆமாம்மா, அவங்க வீட்டுக்காரனா அவளுக்கு அவ்வளோ பிடிக்கும். அது ரொம்ப மரியாதை கொடுப்பா. உங்களுக்குலாம் போறாமடி. ஒத்தரசா கொஞ்சம் இங்கே கிட்ட வா, நான் தொட்டு பார்த்துக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஆமாடி, இரு நான் தொட்டு பார்க்குறேன். ஆஹா, தொடுற வேலைலாம் வச்சுக்க கூடாது. சும்மா தூரத்துலன்னு பார்த்தீங்களா, அதோட நிப்பாட்டிக்கோங்க. ஏன் ஒத்தரசா தொட்டு பார்த்தா டூப்ளிகேட்னு தெரிஞ்சிருமோ? இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். நீங்கள் தொட்டிங்கன்னா உங்கள் கையில் உள்ள அழுக்கெல்லாம் என் நகையில் ஒட்டிடும். ஆமாம், நாங்கள் என்ன ரோட்டில் இருக்கிற குப்பை பூரா அள்ளிட்டு கையில் வச்சு விளையாண்டுட்டு இப்போ அப்படியே நகையை தொட்டுருமாங்க. என்ன பேச்சு பேசுகிற நீ? சரி எல்லாம் கோப்படாங்க, விடுங்க. எப்படியும் வீட்டில் நகையை வச்சுட்டு தானே தூங்குவா. நைட்டோ நம்ம தூக்கிடுவோம், விடுங்க. நீங்கள் எங்கே தேடினாலும் எப்படி தேடினாலும் கிடைக்காது. ஏன்னா அது உன் நகையே இல்லை, அதானே உண்மை. நான் நகை கடையே வச்சிருக்கேன்டி. இனிமேல் நான் டெய்லி வேற டிசைன் வேற மாடலில் போட்டுட்டு இருப்பேன். ஏக்கா இழிச்சக்கா, அப்போ சத்தியமாக இது வந்து டூப்ளிகேட் நகை தான்க்கா. இப்போ பேசுகிற பேச்சிலே எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த ஒத்தரசா எதுக்கு இந்த ஆகாத வேலை பார்த்துக்கிருக்க? எங்கள் வீட்டுக்கு போங்க, நான் வருவேன். எதுக்கு இந்த உனக்கு ஆகாத வேலை? பேப்பர் பூரா வெட்டி கழுத்துல போட்டுக்கிருக்க. ஓ, இதுதான் அந்த ரகசியமா? பேப்பரில் நகைக்கடை விளம்பரத்தில் வர்ற அந்த நகையை பூரா வெட்டி கழுத்தில் போட்டுட்டு வந்திருக்கா. இவளுக்குலாம் எம்பிட்டு மப்பு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்னடி செய்யுது? எனக்கு என்னோட திறமை அறிவு, அதை வச்சு நான் முன்னேறேன். உங்களுக்கு அப்படி முன்னேறணும், நீங்களும் அறிவை கண்டுபிடிங்க ஏதாவது. ஆமாடி, உன் அறிவெல்லாம் கண்டா ரொம்ப வியப்பா இருக்கு. அப்படியே மூஞ்சில காரி துப்பணும் போல இருக்கு. பேசாம ஓடி போயிரு. நல்ல பேப்பரை வெட்டி மூஞ்சில ஒட்டிட்டு வராம போனப்பா. ஒத்தரசா, இதை மட்டும் ஏன் வெட்டுற? அப்படியே அந்த பேப்பர்ல வந்து சாப்பாடு கடை விளம்பரம்லாம் வரும்ல, இது மாதிரி சாப்பிட்றதா இருந்தா அதுல உள்ள பேப்பர்ல வெட்டி அதையே சோற தின்னுக்கும். உங்களுக்குலாம் போறாமடி. ஒரு ஆள் ஏதாவது புதுசா கண்டுபிடிச்சிடக்கூடாது, உடனே வந்துருவாளுங்க வரைஞ்சு கட்டிக்கிட்டு. ஆமாம், உன் கண்டுபிடிப்புக்கெல்லாம் இந்நேரம் வந்து 10-15 அவார்டு இந்த முக்கில் உனக்கு ஒரு செலவு வச்சிருக்க வேண்டியது. யாரும் உன்னைய கண்டுக்காம விட்டுட்டாங்க. போங்கடி, வந்துருவாளுங்க உடனே.